இன்றைக்கி என்ன செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதத்தில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிள்ளைகள்லேருந்து. ஏன்னா ரிசல்ட் இருக்கேன், 10th ரிசல்ட்டா, 10th ரிசல்ட் இருக்குது, அப்புறம் +2 இருக்குது, அப்புறம் 11th இருக்குது. ரைட், வெரி குட், 11th இருக்குது. அப்போ எல்லாருமே அவங்க பேசையில் என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க பெற்றோர்கள் பேசும் பொழுது நான் கவனித்து பார்க்கல, அவங்களுக்குள்ள நிறைய கவலை இருந்தது. இன்றைக்கி மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் கவலை இருக்குங்க. படிக்கிறதுல கவலை, படித்து முடித்தோன்னே பார்த்தீங்களா, நேற்று கூட 10th ஒரு பொண்ணு மார்க்கு கம்மியாயிருமோங்கிற பயத்திலேயே விவசாய மருந்து எடுத்து குடிச்சு செத்து போச்சு. அந்த பொண்ணு நேற்று ரிசல்ட் வந்திருக்கு 493, 600க்குன்னு நினைக்கிறேன். 10th 500, நல்ல மார்க்கு தானே. அப்போ ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க மாலை போடுறதுக்கு, அந்த பிள்ளைக்கு கடைசியில் பார்த்து பணத்துக்கு போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடூரம். எல்லாம் என்னென்னா ஒரு கவலை. பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை, ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், அது பண தேவைக்கு கவலை, வேலையில் ஒரு கவலை, வண்டி இல்லைங்கிற கவலை, துணிமணி இல்லைங்கிற கவலை. இன்றைக்கி மனுஷனுக்கு எல்லாத்துலேயுமே கவலை 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 கவலை. இந்த கவலையில் நிறைய பேர் தங்கள் சரீரத்தை இழந்துட்டாங்க, தங்களுடைய தொழிலை இழந்துட்டாங்க. தொழில் இன்னும் செய்யவே முற்படலை, ஆனால் ஒரே கவலை. பணம் போடலைங்கிற கவலை, புருஷன் மேலே கவலை, புருஷன் வேலைக்கு போகணும் கவலை, ஆலயத்துக்கு வரலன்னு கவலை, ஏயா சர்ச்சுக்கு வரலன்னா ஒரே கவலைங்க அப்படிங்கிறான். ஏயா குடித்தேன்னா கவலைன்னு குடிச்சிட்டேங்க, நான் ரொம்ப சந்தோஷம் குடிச்சிட்டேன், ஏன்டா குடிச்சிட்டேன்னு இன்னொருத்தன் சொல்ல ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டுருங்க குடிச்சிட்டேங்கிறான். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கேட்டால் கவலை 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 கவலை. ஏன் இன்னைக்கு இவ்வளோ மக்கார்? நமக்குமே என்ன கவலைன்னா, எங்க ஆத்துமாக்களை காலம் கவலை. ஆண்டவர் உபாகம் 1:15 சொல்லாலும் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு. சரி, 1000 கொடுங்கன்னா அது இல்லையேங்கிற கவலை. இன்னைக்கு கவலையினால உலகம் நிறைந்திருக்கு. எல்லாத்துக்கு மேலே இன்னைக்கு தேசமே கவலையில் இருக்கு. ஆளுகிற ராஜா சரியில்லை, மத சார்ந்த ஒரு ஆட்சி. இன்னைக்கு எத்தனை பேர் துக்கத்தில் இருக்காங்க, கவலை. சரி, பாகிஸ்தான் ஃபைட்டிங், யாருக்கு பாதிப்பு? இது அரசியல். இவனை முஸ்லீம்ஸை மாற்றுறதுக்காக போட்ட ஒரு யுத்தம் இது. அதுக்காக பல கோடி செலவாயாச்சு. ஒரு தடவை ஒரு பாம்பு புறப்பட்டு போய் ஒரு பாகிஸ்தான் அடிக்குதுன்னா கிட்டத்தட்ட 50 கோடி 60 கோடி அவுட்டு. அவ்வளவு செலவுகள் பாருங்க. தேசம் கவலை, தேசம் முழுவதும் கவலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் கவலை, குடும்பங்களுக்குள்ள கவலை, எல்லாம் இந்த கவலை என்ன பண்ணுது? சரி, வேதம் என்னதான் சொல்லுது இந்த கவலையை குறித்து அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 34 25 முதல் 34. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நோர்க்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு
தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடும் போதும். ஹல்லேலூயா. அழகா சொல்லி முடிச்சிட்டார், கம்ப்ளீட்டா முடிச்சிட்டார். அதுலயே என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. 25 படிங்க பார்க்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஒரே வார்த்தையில முடிச்சா கவலைப்படாத, அவ்வளவுதான். அப்போ இது பொதுவாக ரோட்ல போறவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு உத்தரவாதம், கேரண்டி சொல்றாரு. கவலைப்படாத, வேலை முடிஞ்சிச்சு, உங்கள் கவலைகளை நீங்க தூக்கி போட்டுங்கிறாங்கிறாரு. ஏன்னா அதையும் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், நாளைக்கு என்ன சாப்பிட போறோம், இன்னைக்கு அதான் கவலையா இருக்கு, அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு ரெடியா இருக்காயா. கவலைப்பட மனுஷன் எல்லாத்தையும் கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு சர்ச்சுக்கு வரல. ஏன் வரல? ரொம்ப கவலையா இருக்கு பிரதர், ப்ரேயர் பண்ணல, ரொம்ப துக்கம், ஜெபம் பண்ணவே முடியல பிரதர். கவலைன்னு கவலையை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு, குடும்ப கஷ்டத்தில் கவலை, பிள்ளைகளை வளர்த்த தெரியல கவலை, புருஷன் சரியில்லை பிரதர் கவலை, பிள்ளைங்க சரியில்லை பிரதர் கவலை, மனைவி சரியில்லை கவலை, வேலை நல்லா இல்லை கவலை. ஆனால் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்படியே கவலை ஒவ்வொன்றும் அடிக்கிட்டே இருப்பாங்க. காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு கேட்பேன், ஒரு 6-7க்கெல்லாம் எந்திரிச்சு அப்படின்னாங்க. ஏன் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க தெரியாதா? கவலையை ருசிக்க தெரியும், கவலையை அனுபவிக்க தெரியும். இந்த கவலை தனக்குள்ள பழக்கிட்டாங்க, கவலைப்பட்டே பழக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க மாட்டாங்க. இவர் நிறைய லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க, கொடுத்துட்டு 33ல ஒன்று சொல்லுவார் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த ரெண்டையும் தேடணுங்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடணும், நீதியையும் தேடணும், அப்பொழுது இவைகள் எல்லாம். எவைகள் தெரியுமா? 32 வரலும், 25லிருந்து 32 வரலும் ஒரு சமாச்சாரம் சொன்னார் பாருங்க. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அப்ப இதெல்லாம் நான் கவலைப்படல ஆண்டவரே, அப்ப நான் என்ன பண்றதுன்னா, அதுக்கு என்ன ரிசல்ட் சொல்றாரு? நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. எத்தனை பேர் அதிகாலை நம்ம எந்திரிச்சு ஜெபிச்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இப்ப கேட்போம், ஒரு உணர்ச்சி வரும். நாளையிலேருந்து ஒரு 2 நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் மெதுவாக இந்த போர்வை பார்த்தா சுகமா இருக்கும், தூக்கி போத்தி படுத்துக்குவோம். அப்புறம் 6 தான் 7 தான். கேட்டால் ராத்திரிலாம் வேலை செஞ்ச பிரதர், நேத்தெல்லாம் வேலை செஞ்ச பிரதர், உடம்பெல்லாம் வலியுமா. காரணம் காட்டியே நம்ம கவலைக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டவர்களா, கவலைக்குள்ளேயே நம்ம மோல்டாகி நிற்கிறோம். இந்த கவலை தான் ஒரு மனிதனுடைய சரீரத்தை உருக்கிடும். கவலை உன்னுடைய எதிர்கால திட்டங்களை, கவலைனாலே முதல்ல என்ன தெரியுங்களா? எதிர்காலத்தை குறித்த பயம். கவலைக்கு நீங்க ஒரு 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 பொருள் அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று தெரிஞ்சுக்க, எதிர்காலத்தை குறித்த பயம், நம்பிக்கை இல்லாத நிலை. 2 விஷயம் தெரிஞ்சுங்க. ஒன்று எதிர்காலத்தை குறித்த பயம், இதுதான் கவலையே. 2வது தேவன் மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு நிலை நம்மள்ட்ட இல்லை. இந்த 2, தேவன் எனக்கு இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, கவலை உங்களை ஆட்கொள்ளாது. நீங்க வேணா, நான் போன வாரம் கூட ஏதோ ஒரு மெசேஜில் சொன்னேன், நீங்க தேவனோடு இடைப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆறுதலும் தேர்தலும் உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு தேவன் வந்து செய்வார்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்புவார், ஒரு மனிதனை உங்க கூட அனுப்புவார். மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நீ போய் எனக்காக பேசுங்கிறாரு. நான் மந்த நாவுள்ளவன், அதாவது திக்குவாய் மோசே.
நான் மந்த நாவல் ஒரு காரணம் சொல்றோம். இன்னைக்கு நம்மளே தான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். கவலையை பற்றி பேச சொல்லுங்க. அது ஏன் கேட்குறீங்க? என் சின்னவன் இப்படி பண்ணிட்டா, அதை ஏன் கேட்குறீங்க? பெரியவன் இப்படி பண்ணிட்டா, அதை ஏன் கேட்குற? புள்ள இப்படி ஓடிட்டா, இதை ஏன் கேட்குறீங்க? பொண்டாட்டி பேசுறதா, இதை ஏன் கேட்குறீங்க? சம்மந்தி பேச, இதை ஏன் கேட்குறீங்க? ஒவ்வொன்றும் அடுக்கி தள்ளுவான் கவலையார். ஆனால் எங்கள் தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒன்று பேசுங்க பார்க்கலாம். மாட்டோம். தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லு, அது தேடுவாயாக கண்டடைவாய். நீ எதை அதிகமாக தேடுனி அதை கண்டடைவே. இருக்கதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. கவலை என்பது, துக்கம் என்பது, பயம் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு விஷயம்தான், இருக்கிற விஷயம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ அதை பார்க்காத, நீ அதை பார்க்காத. நேற்றைய தினம் ஒரு நண்பர் பேங்க்ல, கனரா பேங்க்ல இருக்காரு. அவர் எப்போ என்கிட்ட ஜெபம் பண்ணுவார், பிரதர் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் நான் வந்து ஒரு 3 இடம் கேட்டிருக்கேன் பிரதர், ஒரு இடம் மட்டும் எனக்கு ஓகே, மற்ற 2லேயும் இருக்கிற எங்கள் சீனியர் மேனேஜரு அவன் ஒரு அரகண்ட், அதாவது அவன் ஒரு அரக்கனாட்டா, அதனால் அங்கே போடாமல் என்னை எப்படியாவது ஃப்ரீ மைண்டட் உள்ள ஒரு மேனேஜர்கிட்ட போடணும், அதுக்கு இந்த இடத்துல உள்ள மேனேஜர் நல்ல மேனேஜர் கேள்விப்பட்டேன்னாரு. சரி, நான் வழக்கம் போல் ஜெபிச்சேன். அடுத்த நாள் ரிசல்ட் வந்துருச்சு, டிரான்ஸ்ஃபர் ரிசல்ட்டு. எங்கே நான் இருக்கிறதே கொடூரமான ஒரு மனுஷங்கிட்ட போட்டார். இப்போ நடுக்கம் உடனே போன, என்ன பிரதர் ப்ளே பண்ணினீங்களா அன்னைக்கு? நான் பண்ணேன். அப்படியே கொண்டு போய் அங்கே போட்டாரு. நான் சொன்னேன், நீ ஏன் சிங்கத்தை பார்க்குறேன்னு. தானியேல் சிங்கத்தை பார்த்தானா? பார்த்துருந்தானா ஜபம் மறந்துருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் சிங்கத்தின் வாயு, சிங்கத்தின் சூழ்நிலையை அவன் பார்த்துருந்தான்னா அவன் முண்டி முழங்கால் போட்டிருப்பான், அவன் ஜெபிச்சிருப்பான். நீங்க ஏன் ஜெபிக்கல தெரியுமா? கவலையை பார்த்தோம், முழங்கால் போட மனசு இல்லை. நீங்க வேற நாளைக்கு பைனான்ஸ்காரன் வந்துருவான் பிரதர், முழங்கால் போட மனசு வருமா? ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தெரியல இருக்கா? தானியேல் சிங்கத்தை பார்க்கல. நான் தான் மனுஷங்கிட்ட சொன்னேன், நீ ஏன் அரகண்ட் மேனேஜரை பார்க்கிற? தானியேல் சிங்கத்தை பார்க்கல, அவன் தேவனை பார்த்தான். அதான் அவர் சொல்றாரு 33ல, முதலாவது, அதான் சொல்றாரு, முதலாவது கவலை வைக்காத, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு மேல சொன்ன 25லிருந்து 32 வரையிலும் உள்ள லிஸ்ட் அத்தனையும் கொடுக்க மாட்டாராம், கூட கொடுப்பாராமா. அடுத்த நாள் இவர் டியூட்டியில் ஜாயின் பண்ண போன திங்கக்கிழமை போயிட்டு சாயந்தரம் என்கிட்ட வராரு. பிரதர் ஒரு குட் நியூஸ் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, அந்த அரகண்ட் இவர் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர், அவன் அங்கிருந்து வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டான். இப்போ ஒருத்தர் வந்திருக்காருங்க, நல்ல மனுஷங்கன்னாரு. நான் தான் சொன்னேன், நீ சிங்கத்தை பார்க்கல? இல்லை பார்க்கல பிரதர், எவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டேன்னாரு. அங்கே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் தூக்கிட்டாங்க. சார், வித்தியாசமான காரியங்களை செய்கிற தேவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாரு. ஒரு குருடனுக்கு கண்ணுகளை தொட்டி திறனாரு, இன்னொருத்தனுக்கு எச்சி துப்பி சேர் எடுத்து பூசினாரு, இன்னொருத்தனு குளத்துல போய் குழியினாரு. ஆனா சம்பவம் ஒண்ணுதான், அற்புதங்கள் வித்தியாசம். இவங்களுக்கு செய்த மாதிரியே உனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்வாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கவலைப்படுவதனாலே நீங்கள் ஒன்றையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஹல்லேலூயா. இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கலாம், எனக்கு ஒரு கவலை இருக்கலாம். எல்லா கவலை இல்லாத மனிதன் எவனுமே இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வீடா வாசப்படி இல்லாமல் இருக்குதா? இன்னைக்கு நிறையா இருக்கு, ரோடை போட்டு எல்லாம் மேலே தூக்கிட்டானுங்க. ஹல்லேலூயா. ஸோ வேதம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருங்களா? இது நீதிமொழிகள் 12:25 கொஞ்சம் வேகமாக படிங்க. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, 2 விஷயம். என்னது? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். இந்த கவலை என்ன பண்ணுமாமா? அதுதான் பெரிய பிரச்சனையே. நோய்க்கு காரணம் என்ன தெரியுங்களா? பெரிய பிரச்சனையே அதுதான்.
அதாவது நமக்குள்ள இருக்குங்கிறதுலையே நம்ம கவலைப்பட்டு நிறைய காரியங்களை இழந்து போங்க. நிறைய பேர் ஓடா தேஞ்சு போயிட்டான். இந்த கவலை, எந்த கவலையும் மனுஷனுக்கு தான் வரும், மிருகத்துக்கு வராது. ஒரு அணிலுக்கு வருமா, ஒரு பூனைக்கு வருமா? எதுக்கும் இல்லை. அது தான் வழியை பார்த்துட்டு அதுக்கு தேவை 3 நேரம் சாப்பாடு. பார்த்த நேரம்லாம் அடிச்சு திங்க வேண்டியது தான். நமக்கு தாங்க இந்த ஊர்பட்ட கவலைகள். அதனால தான் சொல்றாரு, இந்த கவலை உன்னை ஒடுக்குங்கிறாரு. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, நல்வார்த்தையோ. 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, கவலை உன்னை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலைப்பட்ட மனுஷனை மகிழ்ச்சியாக்கும். அந்த நல்வார்த்தை என்னங்க? குட் நியூஸ். நல்ல வார்த்தைங்கிறது என்ன? பைபிள், வேத சத்தியம். இதை விட இன்னும் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒண்ணுமே வேண்டாம். ரொம்ப துக்கப்பட்டு ஒரு ஆணோ பெண்ணோ நிற்கிதுன்னு வைங்க, வேதனைப்பட்டு, நீங்கள் பணம் பொருள் தர வேண்டாம். பக்கத்தில் போய் அவங்க சொல்கிறத நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்படியான்ட்டு தட்டி கொடுத்து கவலைப்படாது, நான் இருக்கேன்னு பாருங்க. யானை பலம் வந்துடும் சார், யானை பலம் வந்துடும். இன்னைக்கு அதை தட்டி கொடுத்து சொல்ல ஆள் இல்லையே. அவன் விதி அப்படின்ட்டு போகிறவன் தானே இருக்கான். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஒரு பொண்ணு படிக்கவே வசதி இல்லைன்னு சொல்லுங்க, அந்த பிள்ளைகிட்ட போய் தட்டி கொடுத்து, நான் இருக்கிறேம்மா நீ படிமா அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைக்கு யானை பலம் வந்துடும். ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவர் சொல்றாரு பாருங்க, அந்த நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். யோவான் புஸ்தகம் 14:1 சீக்கிரம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். யாருகிட்ட? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் இயேசு சொல்றாரு, என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அப்போ இப்ப என்ன தெரியுங்களா, இந்த கவலையோடைய எதிர்மறையான போராட்டம் எழுதுறீங்களா? விசுவாசம். இந்த மனிதனுக்கு விசுவாச குறைவுனால ஏற்பட்டதுதான் கவலையே. அவன் விசுவாசத்துக்குள்ள பலமா இருந்தா அந்த கவலைக்கு இடம் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படாமல். நீ கவலை தான் பெரிய பிரச்சனையே. தேவனே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாம போற ஒரு இடம் உண்டு தெரியுங்களா, அவன் கவலையில இருந்தாதான். அதனாலதான் சொன்னாரு, எங்க குணப்படுத்தினாலும் வந்து சொல்லுவாரு, பயப்படாதிருங்கள், இல்லைன்னா கவலைப்படாதிருங்க. ஏன்னா நான் உன்னை அற்புதம் செய்யணும்னு நினைச்சாலோ, உன்னை நான் சுகமளிக்கணும்னு நினைச்சாலோ, உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க ஜெபத்தை பெற்றுக்கொள்ளணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா, அதை பெற்றுக்கொள்ளாம தடை செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் நமக்குள்ள என்ன தெரியுமா? கவலை. தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கவலையோட, ஏன்னா கவலைக்கும் விசுவாசத்துக்கும் தான் இப்ப போராட்டமே. நீ விசுவசிட்டா கவலையால ஒன்றும் செய்ய முடியாது. நீ விசுவசிக்காம இருந்தா கவலை தான் ராஜரீகத்தை எடுத்துக்கொள்ளும் உனக்குள்ள. அப்ப இன்னைக்கு மனிதர்களாகிய நீங்களாகட்டும் நானும் ஆகட்டுமே, கவலையை வைத்து கொண்டே ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது உங்களுக்கு. அதனாலதான் சொன்ன, நீ கவலைப்படாத. எதை எடுத்தாலும் வந்து யாரெல்லாம் புலம்புற முதல்ல பயத்து நிறுத்திக்க, முதல்ல கவலைப்படாத. இந்த கவலையை தடுத்து நிறுத்தி தான் கர்த்தர் எல்லாவற்றிலும் தன் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள். மத்தேயு புத்தகம் 6:27 ஒரு தடவை படிச்சிருங்க. மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? சார், நீ கவலைப்படுறால உன் தலைமுடி வளராது, நீ கவலைப்படனா உடம்பு உத்தாது. இது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம். உடனே நான் குண்டாயிட்டேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய பெரிய சாட்சியே அதாங்க. பல கடன் பட்டு, சீப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, வியாபாரங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு இங்கேருந்து ஃபாரின் வேலை கிடைக்குதுன்னு போயிட்டேனுங்க. கொடுமைன்னு போன இடத்துல பெரிய கொடுமை ஆடிட்டு இருந்தது. இதை விட எனக்கு பயங்கரமான கஷ்டம், அவ்வளவு வேதனை. நான் இங்கே என் வேலைக்காரனுக்கு கொடுத்த சம்பளம் கூட எனக்கு அங்கே கிடைக்கல, ஏமாத்திட்டான். அங்கே இருந்த பாருங்க, அவ்வளவு கவலையோடு இருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர்கிட்ட போய், எப்படியோ ஒரு, அது பெரிய கதை, ஒரு பாஸ்டர் காமிச்சாங்க. போனீங்கன்னா சர்ச் இருக்குது. எனக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு ஒரு ஆசையாகி போச்சு. ஏதாவது ஒரு சர்ச் இருந்தால் சொல்லுங்கய்யா அப்படின்னா,
வெளியே தெரியக்கூடாது, தலையை வெட்டிடுவாங்கன்ட்டாங்க. சரி எப்படி போகிறதுன்னு காலையில் 9 மணிக்கு நில்லுங்க, ஒரு கார் வரும், உங்களை துறையான்னு கேட்பாங்க, நீங்கள் கேட்கக்கூடாது, அவங்க கேட்பாங்க, உங்கள் பேர் சொல்லுவாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே காரில் ஏறிக்கிங்க, ப்ரைஸ்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நடந்தது. ஒரு மலையாளி ஒருத்தர் வந்தார், உடனே நான் பாட்டுக்கு நின்னேன், என்னை பார்த்தாலும் வந்து நின்னார், என்னை ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருப்பான் போல இருக்குது. உடனே வந்தார், துரைங்களா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு உட்காருங்க அப்படின்ட்டார். உடனே உட்காந்தா உள்ள ஒரே பர்க்மான் ஸ்பாட் ஓடிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. நமக்கு அங்கேயே ஒரு பெரிய புத்துணர்ச்சி. அப்புறம் கேட்ட போனார், கோயம்புத்தூரா அது இதான்ட்டு எல்லாம் போனார். இப்படிலாம் போய் எப்படியோ போனேன். அப்புறம் அவர் மலையாளம் புரியலன்னு சொல்லிட்டு என்னை தமிழ் சபை மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே போனேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் உள்ள ஆசை தான், இவர் என்னடா நம்மக்கிட்ட ஒரு குறைய கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது. அப்போ அந்த பாஸ்டர் அவர் வந்து ஸ்ரீலங்காக்காரர், ஜோயல்னு அவருடைய பேர். வருவார், பிரசங்கம் பண்ணுவார், ஏறி வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்குள்ளேயே அவரே தண்ணி நடத்திட்டு இருக்காரு. சரி, நமக்கு என்னென்னா பாஸ்டர்கிட்ட கொஞ்சமாவது நம்ம தான் புலம்பி தீக்கிற ஆளுங்களாச்சே, கொஞ்சமாவது அழுது புலம்புனா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கு. இவர் பேசவே மாட்டேங்கிறாரு, போயிடுறாரு. அப்போ ஒரு நாள் நான் வந்து உங்களோட கொஞ்சம் பேசணுன்னு என்னென்னு அப்போ தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன்னு. அவர் கேட்காம என்ன சொல்கிறார், போய் பைபிள் படிங்க அப்படின்ட்டு வந்துட்டு போயிடுறாரு. எப்போ கேட்டாலும் பைபிள் படி பைபிள். நான் ஒரு நாள் கோவம் வந்துருச்சு, படிக்க தெரியாமல் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வந்திருக்கேன் அப்படின்னு. அதனால் நீங்கள் படித்த புக்கு வேறு, நான் சொல்கிற புக்கு வேறு, போய் பைபிள் படிக்கிட்டு போயிட்டார். மறுபடியும் இந்த சர்ச்சுக்கே வரக்கூடாது முடிவு பண்ணிட்டு. ஒரு ஆறுதல் கேட்டால் போய் பைபிளை படின்ட்டு அப்படின்ட்டு. இந்த ஆளுக்கு ஒரு ஆளை ஒரு தேட்டர் தெரியல அப்படின்ட்டுலாம் நான் போயிட்டேன். ஆனாலும் என்னால் உட்கார முடியல, ஏன்னா எனக்கு வேறு சர்ச்சு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போகணுன்னு ஒரே பேஜை. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனோடனே மறுபடியும் எப்படி பார்த்தாரு, பைபிள் படிச்சிங்களாண்ணா? படிக்கல அப்படின்னு. இனி இந்த ஆள்கிட்ட என்ன போய் தயவு, சும்மா வருவோம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம், அப்படி நிறைய பேர் இருக்கீங்களே, அந்த மாதிரி நடந்துடுச்சு. அப்போ ஒரு நாள் நான் போய் என்னுடைய வீட்டில், என்னுடைய ரூமில், நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்காட்டி எனக்கு செப்பரேட் ரூமு, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜெபம். ஒரு நாள் நான் வாங்கிட்டு போன பைபிள் அப்படியே பேக்கெட் அப்படியே இருந்தது. சரி, இந்த ஆள் தான் படிங்கிறானே, நமக்காக இல்லாட்டியும் அவன் நச்சரிச்சலுக்காக படிச்சிருவோம் அப்படின்னு பிளாஸ்டிக் அது ப்ரௌன் கவரை கிழிச்சு உட்காந்து படித்தேன். 5 நிமிஷம் தூங்கிட்டேன். அந்த வெள்ளிக்கிழமை போனேன், பாஸ்டர்கிட்ட பார்த்தேன், ப்ரைஸ்லாட்னு கேட்டார், பைபிள் படிச்சிங்களா? அது ஒன்று தான் கேட்பார் என்கிட்ட, வேறு எதுவும் கேட்க மாட்டார். பைபிள் படிச்சிங்களா அப்படின்னாரு. படித்தேன், தூங்கிட்டேன்னொன்னே நல்ல தொந்தி இப்படி இருக்கும் அவருக்கு. ஏய் அப்படின்னாரு. ஏய் லூஸ் ஆட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்போ சொன்னார், என்ன அப்படின்னு, தூங்கிட்டீங்கல்ல சந்தோஷமா இருங்கய்யா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, தூக்கம் வந்துருச்சுங்கிற சந்தோஷமா. ஏய்யா கவலையில் தூக்கமே வரலன்னு இல்லை என்கிட்ட, பைபிளை படித்தோன்னு வருது இல்லை, ஏதோ ஒன்று நடந்ததா இல்லையா? பைபிளை படித்தா சொல்லுங்க, ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். அப்புறம் சரி லூசு கீசுன்னு பேசிக்கிட்டு நம்ம ரூமுக்கு போயாச்சு. அங்கே அன்றைக்கி மனசு கேட்கல, இன்றைக்கும் படிச்சிடலாண்டா அப்படின்ட்டு படித்தேன். 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துச்சு. ஒரு சமயம் உங்களுக்கு வந்தாலும் தப்பாக நினைக்காதீங்க, தூங்குங்க. ஏன்னா உள்ளே இருக்க ஸ்பிரிட் அந்த மாதிரி, படிக்க விடாமல் தூக்கம் வந்துடும். இன்றைக்கி சர்ச்சில் உட்காந்து தூக்கம் வருதில்ல, அது என்ன நினைக்கிறீங்க? நிஜமான தூக்கம்னு நினைக்கிறீங்களா? நான் எழுதி தரேன், சத்தியமாக இல்லை. பிசாசின் சேட்டை. பிசாசுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைமுடிய ஜிங் ஜிங்னு ஆடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தூக்கம் கொண்டு வருது, அதுக்கு பேர் என்னங்களா? கணநித்திரையின் ஆவி. பைபிள்லேயே இருக்கு. தேவன் அவனுக்குள்ள கணநித்திரையின் ஆவியை அனுமதிச்சாரான் உள்ள போய்க்கோன்னு. இன்னைக்கு சபைக்குள்ள தூக்கம் வந்து அது கணநித்திரையின் ஆவி, அது ஒன்றும் உங்கள் இயற்கையான தூக்கம் இல்லை. ஆனால் பிரசங்கம் முடிஞ்சோன்னு பாருங்க, சும்மா பளிச்சுன்னு போட்டு வாஷிங் போட்டு தேற்ற மாதிரி இருக்கும் கண்ணு. இதுதான் அதனுடைய ரகசியம். அப்போ பைபிள் படித்தா தூக்கம் வந்துருச்சு. இப்போ ஸ்பிரிட்டோட பவர் கம்மியாகுது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் 15 நிமிஷம், நாட்கள் போயிட்டே இருந்தது. அவர் என்கிட்ட சொன்னார், படிங்க தூங்குங்க, ஆனால் ஒன்றும் செய்யாதீங்க, பைபிளை மட்டும் படிக்கிறத விட்டுறாதீங்க. நானும் வைராக்கியமாக அப்போ ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சு பாருங்க. நாட்கள் 1 மாதம் 1.5 மாதம் கூட இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வருவேன். வந்தோன்னே குளித்தோன்னே பைபிளில் உட்காந்தோன்னா நமக்கு சுயநிலை வர்றதே எத்தனை மணி ஆகிருக்குன்னா, நைட்டு 11-11:30 தான் நான் பைபிள் விட்டு எழுந்திரிப்பேன்.
அப்புறம் ஓடி போய் நான் சமைக்கணும், எல்லாம் பண்ணணும், துணி துவைக்கணும். ஸோ வேதம் எப்படி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவலையோ கவலை. ஒரு நாள் என்கிட்ட பேசுகிறார், அந்த 11 படிக்கிறதுக்கு முன்னாடி இடையில என்கிட்ட பேசுகிறார். நான் சொன்னேன் என்னுடைய கடன் இப்படி, அது இப்படி, இது இப்படி, இது இப்படி இப்படி இப்படின்ட்டேன். அவரும் கேட்டார், உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஒன்று செய்யுங்களேன், உங்கள் சொத்துக்கு இருந்தால் விற்றுருங்களேன்னு. விற்க மாட்டேங்குதே அப்படின்னாரு. அப்போ ஒன்று செய்யுங்களேன், ரொம்ப கவலையாக இருந்தால் நீங்கள் ஊருக்கே போயிடுங்களேன்னாரு. போக முடியாதையா, 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வந்துருக்கேன்னாரு. அடுப்பில் ஒன்று செய்யுங்க, உங்கள் குடும்பத்தை வேணும் இங்கே கூப்பிட்டுருங்களேன்னு. அனுப்ப முடியாதியா, உடனே அவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் வேணும்லன்னு. அதுவும் முடியாது, இதுவும் முடியாது, அதுவும் முடியாது. ஒன்று செய்யுங்க, அட்வான்ஸ் வாங்கலை, உடனே வந்தவனுக்கு தரமாட்டானே அட்வான்ஸுன்னு. அப்போ அதுவும் முடியாது. இப்போ எல்லாமே முடியல. அவர் என்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, அப்போ எதுவுமே முடியாதான்னார். எதுவுமே முடியாதுன்னு. அப்புறம் ஏன் கவலைப்பட்டேன்னார். ஹலோ, இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம் அதுதான். உன்னால் எதுவுமே முடியாது, ஆனால் கவலைப்பட்டு இருப்பேன். ஏதாவது முடிஞ்ச வேலை கவலைப்படலாம், இதை செய்யலான் இருந்தேன், எனக்கு உடம்பு பெறல அப்படிங்கலாம். ஆனால் எதுவுமே முடியாதியா, ஆனால் கவலைப்பட்டேனாமா. உடனே எங்கிட்ட சொன்னார், நீ எதுவுமே முடியாது, ஏன் கவலைப்பட்ட, போய் பயில் படியா அப்படின்ட்டார். கொஞ்சம் எனக்கும் சுரண்டுச்சு. ஆமாம், கரெக்ட் தானே, எதுவுமே முடியல, ஏன் கவலைப்பட்டோம். அன்னையிலேருந்து பைபிளை ஆரம்பித்தேன். அப்படி தான் 11 படிப்பேன். சில சமயம் நாளைக்கு வேலைக்கு போகணும், அதில் பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைகளை படிச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா விடிஞ்ச போயிடும். அவ்வளவு வாஞ்ச வெறி. நான் இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணுறதே அன்னைக்கு படித்த பைபிளுடைய ஆழம்தான். அவ்வளவு ஆழமாக படித்தேன். பார்த்தா மனசுக்குள்ள 22 லட்ச ரூபா கடன், ஒரு பயம் இல்லை, ஒரு கவலை இல்லை. நான் படிக்க எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் எடுத்து கொடுக்குற வசனம் எல்லாம் தெரியுங்களா, அவர் என் கூட இருக்கிறாருங்கிற மாதிரியே தான் எடுத்து கொடுத்தார். ஆரம்பம்தான் கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் இறங்கல, இன்னும் இறங்கி பாருங்க. ஒரு உழைப்பு இருக்காது, ஆனால் உன் பேங்க் பேலன்ஸ் நிரம்பும். வேலை செய்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் உன் வேர்வை கீழே சிந்தாது. எதனால் உனக்கு இத்தனை பாடுகள்? நீ கவலையை முன்னாடி வச்ச. இந்த கவலையை உன்னை எடுத்துட்டு தேவனுடைய வசனத்தை உங்க முன்னாடி வச்சு பாருங்க. தேவன் மகா பிரியா. ஏன்னா தேவனுடைய 1 பேதுரு புஸ்தகம் 5:7 ஒரு தடவை படிச்சிருங்க சீக்கிரமா. 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. 3 பேர்ல யார் அதிகமா படிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அப்படின்னா நம்ம தேவன் யார் தெரியுமா? விசாரிக்கிற தேவன். அவர் நீங்க துக்கப்பட்டு உட்கார்ந்தா போறோம். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், நீங்க நம்பவே முடியாது உங்களால. நான் ஒரு விஷயத்துல நான் துக்கப்பட்டேன்னு வைங்களேன், எனக்கு யாரோ என் கூட பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் எங்கே பறந்ததுன்னே தெரியாது. துக்கம் பறந்து எனக்கும் கவலை வரும். ஒரு நிமிஷம் நான் துக்கப்பட்டு, ஏன்னா வசனம் உள்ளுக்குள்ளே நிரம்பி நிற்கும் பொழுது ஆற்றுகிற தேவன் அவர் ஒருத்தர் தான். அவருக்கு உருவம் கிடையாது, அவர் வார்த்தைகளால் பேசுகிற தேவன். அதான் அவர் சொல்றார், நான் என் வார்த்தைகளை அனுப்பி உன்னை நான் விசாரிப்பேன். அவருடைய வார்த்தைகள் உனக்குள்ள வருமாமா. சில சமயம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்மளை மிஞ்சிட்டு ஒரு வேன் போய் நிற்கும். என்னடா இவன் இப்படி வர்றானே அப்படின்னு இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் எழுதியிருக்கும், கவலை பயப்படாமலும் கலங்காமலும் நான் உன்னோட இருப்பேன். இதெல்லாம் தேவன் உங்களோட பேசுகிற ஒரு காரியம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு திடீர்னு மொபைல் எடுங்க, ராத்திரி கவலைப்பட்ட காரியம் கர்த்தர் பதில் சொல்லுவார். எப்படி வேணா அவர் உங்களோடு பேசுவார். ஆகவே நீங்களும் ஆகட்டும் நானும் ஆகட்டும், முதல்ல இந்த கவலைகளை நாம் விடணும். கவலை வரும், வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், கேரண்டி தர மாட்டேன். பிசாசுக்கு என்ன வேலை? அவன் வேலையை அவன் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாமல் அந்த கவலைகள்லாம் என்னிடத்துல கொடுத்துருங்கிறாரு. அப்படிதான் சொல்கிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆடுபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்க அவர் மேலே, சொல்லுங்க அவர் மேலே. என் கவலைகளா என்ன கவலையா? ஒரு சமயம் இந்த மாதம் ஃபீஸ் கட்டணும் பிரதர், 10 பைசாக்கு வழி இல்லை. டோன்ட் வரி, ஒரு பைசாக்கு கூட வழி இல்லைனாலும் சரி, கர்த்தரை நம்பி நீ நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, அது கடனாகவும் இருக்காது, அதை திருப்பி கொடுக்குற நிலைமையும் இருக்காது. அப்படியே கொடுக்குறதால அது உனக்கு பாரமாக இருக்காது.
இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுங்களா? எல்லாம் செலவு பண்ணுவான், ஆனால் செலவு பண்ண காசு அவனுக்கு பெரிய பாரமாக இருக்கும். இது இருந்தால் அதை பண்ணியிருக்கலாம், இது இருந்தால் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ இந்த மாதத்தில் ஆகட்டும் கர்த்தரை வசனத்தை நம்பி நிற்கிற நீ எவ்வளோ பெரிய கடன் வாங்கி நீ உன் ஃபீஸை கட்டினா அது தேவன் உனக்கு பாரமாக இல்லாதபடிக்கு பண்ணுவார். இப்போ முக்கியமான அவசியமே என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. முதல்ல கவலைக்கு 2 திரைவினையாக்கத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கவலை என்பது விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு பயம். கவலைக்கு இங்கே விசுவாசத்துக்கும் பெரிய போரே உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு கவலை இருக்காது, கவலைப்படுறவனுக்கு விசுவாசம் இருக்காது. தேவன் எனக்கு உண்டென்றும் அவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் இல்லைங்கிறது தான் கவலையுடைய முதல் எதிரி. விசுவாசத்துக்கு முதல் எதிரியே கவலை தான். விசுவாசிக்கிறவன் கவலைப்பட மாட்டான். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம், டைம் ஆகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சரி, அப்போ இப்போ அடுத்த இது விஷயம் சங்கீதம் 55:22 வாங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடார். என்ன, யார் நீதிமான்? நீங்களும் நானும் தான். இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் யாருங்க? நீதிமான். ஒரு நீதிமானா மாறின உங்களையும் சரி என்னையும் சரி ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 10:5 வேகமாக படிங்க. 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது எப்பேற்பட்ட எண்ணம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேங்க? கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்படுத்துக. வேலை பாரு எல்லாத்துக்கும். அது எப்படி சிறைப்படுத்துவீங்க? எல்லாத்துக்கும் வசனம். வேதனைப்படுதா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் மேல பாரத்தை வைத்து விடுன்னு சொல்றார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கார். வசனத்தை கொண்டு இயேசு எப்படிங்க ஜெயிச்சாரு? பிசாசின் சோதனையில இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரு? எல்லாவற்றையும் தன்னுடைய வசனத்தினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே பிசாசின் சோதனையை ஜெயிச்சார். இது எதை காட்டுகிறது? கவலையோடு இருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும், கவலைப்படுகிற உங்களையும் கர்த்தர் என்ன சொல்ற? வசனத்தினால ஜெயிச்சிருங்க. துக்கம் வரலாம், துயரம் வரலாம், கவலை வரலாம், வேதனை வரலாம், எல்லாம் வரலாம். எல்லாவற்றிற்கும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு ஜெயிக்கணும்னு கர்த்தர் எனக்கும் சொல்றாரு, உங்களுக்கும் சொல்றாரு. பிலிப்பியர் புத்தகம் 4:6 சீக்கிரமா. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்னா என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திர பலி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஸ்தோத்திர பலியோட கூட நன்றி, அதை மறந்துடுற. இதுக்கு முன்னாடி தவிச்சப்ப நீ ஜெபம் பண்ணல, அது காரியம் நடந்ததா இல்லையா? அதுக்கு நன்றி சொன்னியா? அப்போ 2வது ஒரு விண்ணப்பம் வைக்க, அப்போ கடந்ததுக்கு நன்றியை சொல்லு. அன்னைக்கு நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே, உங்களுக்கு செய்த நன்றிக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க நன்றி சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். பிரதியுத்தரமாக மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்படிதான் நாமளும் இருக்கோம். அநேக காரியம், எதிர்கால பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளை என்ன பண்றாங்கிற கவலை. இந்த கவலையில தான் இருக்கிறோமே தவிர அவர் என்ன சொன்னார் அதுக்கு பாருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். என்ன நல்ல பங்கு? தேவனுடைய பாதத்தடியில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டார். நல்லா தெரியும். அந்த நல்ல பங்கு என்ன தெரியுமா? இவ உலக கவலையில் ஓடுறா. மல்லி இல்லை, கொத்தமல்லி இல்லை, வீட்டில் புதினா இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா.
இவ பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையில் கவனமாக இருந்தா. அவர் சொன்னார், நீ உலக கவலையில் இருந்த, ஆனால் அவள் என்ன தெரியுங்களா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்களும் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் உங்கள் ஜெப வாழ்க்கையில் குறைவு மட்டும் வரக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற ஜெப வாழ்க்கை குறைவுபடக்கூடாது. குடும்ப ஜெபங்கள் குறைவே இருக்கக்கூடாது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. எல்லா குப்பையும் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் குடும்பங்களில் குடும்ப தலைவனோடு உட்கார்ந்து எல்லாம் ஜெபிச்சு பழகியிருக்கீங்களா? இரவு உணவு ஜெபிக்காமல் சாப்பிட்டு பழகியிருக்கீங்களா? ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஜெபிச்சுட்டு தான் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு. இல்லை பிரதர், நான் ஒரு டைம் வரேன், அவர் ஒரு டைம், பரவாயில்ல. ராத்திரி படுக்க போகும்போது 2 பேர் புருஷன் பொண்டாட்டியோட ஜெபம் பண்ணுங்களா? இல்லை இரவு நீங்கள் தனியாக இருக்கிறேன்னா தனி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஜெபத்தை ஏறிடுங்க. ஜெபத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரம்னா நன்றியோடு, அதான் நல்லா ஞாபகம். ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திர வழி சொல்கிறேன்பிங்க. நன்றியுடன் கூடிய, அதான் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றியுடன். இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அவர் நன்றி சொல்கிறதை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு செய்த மனிதர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு சில ஞானம் இல்லாமல் இருக்கும், தன் ஞானத்தை ஊட்டியிருப்பான், அவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சில பேர் வழிவாசல் உங்களுக்காக திறந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நன்றி சொல்லல. நீங்கள் நன்றி சொல்லையில் தான் கர்த்தர் இன்னும் அதிகமாய் உனக்கு யாரை கூட்டிகிட்டு வரணும்னு திட்டமிடுவார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு திட்டமும் கிடையாது, ஆனால் என்னுடைய எல்லா திட்டங்களையும் கர்த்தர் போடுறார். இப்படி செய், இப்படியே போயிட்டே இருப்பார். அதுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எதை குறித்தும் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. சில விஷயங்கள் நடைமுறையில் யோசிக்கிறதோடு சரி, அதுக்கான திட்டங்களை கர்த்தர் தான் போடுவார். ஒரு பாட்டும் கூட இருக்குல்ல, திட்டங்கள் தருபவரும் நீதான் செயல்படுத்தி அதில் பாருங்கள் என்ன விசேஷம். திட்டம் தருவரும் அவர் தான், அதை செயல்படுத்திட்டு சந்தோஷப்படுறவரும் அவர் தானம்மா. இப்போ யாருக்கு? எல்லாருக்கும் இல்லை. ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் இல்லை. சபைக்கு வந்துட்டியா, சபையில் வந்தவனுக்கெல்லாம் இல்லை. யாரெல்லாம் அவரை நம்பி நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர்களை விசுவாசத்தோடு பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை எனக்கு தெய்வமாக கொண்டிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, திட்டத்தையும் கொடுக்குறாரு, அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளையும் திறந்து கொடுப்பார். அதான் சொல்கிறல, தப்பிப்பதற்கான வழிவாசல்களையும் அவர் காண்பிப்பார். ஆமாம். ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போடுங்க. ஏன்னா கவலைக்கு முதலிடமே உங்கள் பயம். கவலைக்கு தேவனை நம்பிக்கையின் நிலையை அவர் மேலே வைக்காததுனால ஏற்பட்ட கவலை தானே தவிர கவலை உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அதே மாதிரி தான் யாத்திரையாம் 14 பார்த்தீங்கன்னா 10-12 மட்டும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் கவலைப்பட்டாங்க. வேகமாக படிங்க. யாத்திராகமம் 14:10-14. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்ப கர்த்தரை நோக்கி, அப்ப எப்பெல்லாம் கவலை வருதோ அப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கணுங்கிறது தான் அது நமக்கு எல்லா கதைகளும் சுட்டி காட்டுது. ஏன் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை வர்ற அளவுக்கு, ஒரு வேர்வையில் ரத்தம் வருமா அப்படின்னா இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு மனிதன் அதிக கவலைப்பட்டு அதிக துக்கப்படும்படி இரத்த நாளங்கள் உடைக்குமாமா, பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்குமா. அந்த இரத்த நாளங்கள் வெடித்தாலே வேர்வை துளை வழியாக அந்த ரத்தம் வரும்னு சொல்லி மருத்துவ ஆராய்ச்சியெலாம் சொல்லுது. அப்போ தேவன் எப்பேற்பட்ட கவலையில் கெத்செமனேல இருந்திருப்பார். ஆனால் அவ்வளவு கவலையில் அவர் மண்டிட்டு பிதாவேன்னு சொல்லி கைகளை உயர்த்தி அவர் ஜெபித்தார். அடுத்தது அன்னாளை எடுத்துக்கலாம். நீங்கள் அன்னாளுக்கு குழந்தையே இல்லை, அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள்னு பைபிள் சொல்லுது. தேவனுடைய சமூகத்தில் அவள் இருதயத்தை ஊற்றினாலாம். அவளுக்கு தேவன் ஒரு பரிசா சாமுவேலை கொடுத்தார். தாவீது பிள்ளைகளால் எத்தனை வேதனை, பெற்றோர்களால் எத்தனை வேதப்பட்டான், ஆனாலும் கர்த்தரை நோட்டு அவன் கையேந்தி நின்றான், கர்த்தரை நம்பி நின்றான். எல்லாவற்றிலுமே தேவன் அவனை ராஜாவாக்கினார். பார்த்துக்குங்க. அடுத்தது இன்னும் நிறைய பேர்த்த சொல்லிக்கிட்டே போகலாம். யோசேப்பை எடுத்துக்கங்க. குழியில் தூக்கி எறியப்பட்டவன், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உத்தமமாக இருந்தவன். கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். ராஜ சங்காசனத்தில் உட்கார அளவுக்கு உயர்த்தினார்.
இன்றைக்கி நானாகட்டும் நீங்களாகட்டும் நம்முடைய கவலைகளை எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தேவனை நோக்கி பார்க்குற பிள்ளைகளாக இருங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வாலிபத்திலேயே தங்களுடைய எதிர்காலத்தை தாங்களே நிர்ணயிக்கிறாங்க. தயவு கூர்ந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக உங்களோடு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். உங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை நல்ல தேவ வசனத்தோடு போதித்து வளர்த்துங்க. சும்மா நமக்கு உலக பேச்சு வாயில் இருக்குன்னு கண்டமானிக்கு பேசி கீசி பிள்ளைகளை துக்கப்பட பைபிள் தெளிவாக சொல்லுது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை எப்படி துக்கப்படுத்துவீங்க? என்னமோ உனக்கு எல்லாம் தெரியணும் உடலுடன் பேசி பிள்ளைகளை கொத்தக்கூடாது. முதல்ல தேவனை குறித்த அறிவை அவங்களுக்கு உண்டாக்குங்க. கட்டாயமாக பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான். அன்னையின் வளர்ப்பில் தான் அவங்க மாறி போகிறாங்க. அதனால் பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒன்று, நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி ஃபோனில் பண்ணும்போது ஏதோ ஒரு கவலையை சொல்கிறாங்க. என்ன கவலைனா, படிக்கிறதாங்கிற கவலை, திருமணம் பண்ணுறதாங்க கவலை. இந்த கவலைக்குள்ளே போயிட்டாங்க. படிக்கிற வயசில் திருமணத்தை யோசிக்காத, திருமணம் பண்ணணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா படிக்காத. தெளிவான என்னுடைய வெளிப்பாடு. படிக்கணும்னு ஆசை இருந்தால் திருமணத்தை யோசிக்காத. எல்லா அளவும் கூட யோசிக்கக்கூடாது. இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நோ படிக்கணும், நோ ஃபிக்ஸிங். திருமணம் படிப்பே முடிஞ்சாலும் சரி மாப்பிள்ளை நீ ஃபிக்ஸ் பண்ணாத, படிப்பே முடிஞ்சாலும் சரி பொண்ணை நீ ஃபிக்ஸ் பண்ணாத. கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. தேவன் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவார். இந்த ஃபிக்ஸிங் தான் பெரிய பிரச்சனையே. அதே மாதிரி வாலிப பிள்ளை, ஏன்னா நிறைய ஃபோன் எனக்கு வருது, நிறையா கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். அப்போ நம்ம சபையை விட்டுற முடியாது இல்லையா, சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி தானே ஆகணும். அதே மாதிரி திருமண ஆசைன்னு ஒரு .0001% இருந்தாலும் சரி திருமணம் ஆசை, படிக்கவே படிக்காத. அதெல்லாம் சும்மா 2 பேர் பிளான் பண்ணி நாங்கள் படித்து பெரியாளாய் கட்டு, அதெல்லாம் சும்மா. கல்யாண ஆசை வந்துதா படிப்பை நிறுத்திடுங்க. இப்போ பிள்ளைக்கு படிக்கிற காசை தூக்கி கல்யாணத்தை பண்ணி விடுங்க. உங்கள் கடமை முடிஞ்சது, அவ்வளோ ஆசையும் நிறைவேறியாச்சு. இல்லை படிக்கிறது தான் என்னுடைய கவனம், திருமணம் இப்போ வேண்டான்னு ஒரு பிள்ளை சொல்லிச்சா, தயவு செய்து உங்கள் ப்ரோக்ராமை மாற்றிட்டு பிள்ளைய நல்லா படிக்க வைங்க. 2வது, படிப்புங்கிற பேர்லேயே பைத்தியம் ஆயிடாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. 600க்கு 599க்கு பறக்கிற பாரு, அதெல்லாம் வேண்டாம். படி நல்ல விதமாக, ஃபெயில் ஆகாத, நல்ல மார்க் எடு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. இதில் போய்விடாது. எல்லாவற்றுக்குமே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை வைங்க. கர்த்தருடைய ஜெபத்தில் ஈடுபடுங்க. பிள்ளைகளை தேவ ஆலயத்துக்குரிய காரியங்களில் ஈடுபடுத்துங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு ப்ரோக்ராமா, இங்கே ஒரு ப்ரோக்ராமா, இங்கே சொந்த வீட்டுக்கு, அதுக்கு இது. பிள்ளைகளை தேவனுடைய சன்னிதானத்தில் அனுப்புங்க. தேவனுடைய வேலை காரியங்களில் அனுப்புங்க. தேவனுக்கென்று அனுப்புங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி வாரமும் பிள்ளைகளுக்கு உபதேசத்தை கொடுத்து வளர்த்துங்க. பிள்ளைகள் உங்களுக்கு அற்புதங்களாக இருப்பாங்க. அப்படி தான் அவர் சொன்னார், உன் பிள்ளைகள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவோ. எப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு சுற்றி போட்டு வந்துருக்கா? அவங்களுக்கெல்லாம் இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, பைபிளில் சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் எந்த பிள்ளை சபைக்குள்ளே, எந்த பெற்றோர் சபைக்குள்ளே நாட்டப்பட்ட விருட்சங்களாக, கணித விருட்சங்களாக இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தை தான் அவர் பேசிகிட்டு இருக்கார். சும்மா நினச்ச போது வந்துட்டு நினச்ச போது போகிறவங்களுக்கெல்லாம் இல்லை. ஆகவே நீங்கள் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து வளருங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக இருப்பாங்க, அதிசயமாக இருப்பாங்க. நீங்கள் என் பிள்ளை தானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ஐஸ்வர்யம், வருமானம், அவருடைய அழகு எல்லாமே மாறிடும். எல்லாம் மாறிடும். வர்ற மருமகளாகட்டும், வர்ற மருமகனாகட்டும், எல்லாமே அப்படி தான். எல்லாமே உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு நம்ம தகுதியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரணும்னா தேவ சமூகத்தில் நீங்கள் கீழ்ப்படியணும். உங்கள் கவலைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு தேவ சமூகத்தில் கீழ்ப்படியணும். என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னாங்க ஃபோனில், இப்போ வீட்டுக்குள்ளே திருமண பிரச்சனை. இந்த பிள்ளை அடுத்தது இப்போ தான் +2 முடிச்சிருக்கு. பிள்ளை அடுத்தது போகணும் காலேஜுக்கு இன்னும் திட்டமிடலை. கல்யாணத்து பேச்சு வீட்டுக்குள்ளே. ஒரு வெளியே நடந்த சமாச்சாரத்தை இங்கே சாட்சியாக பேசுகிறேன். உங்களில் யாருக்கு இருக்கோ கேட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைக்கு படிப்பை பற்றி இன்னும் பேசுகிற, +2 முடிச்சுட்டு அடுத்த கட்டம் இல்லை.
திருமண பேச்சில் இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல. நான் ஃபோனில் பேசும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், சரிம்மா இப்போ என்ன கல்யாணம் தானே கேட்டேன், எல்லாத்துக்கும் ஆக வேண்டியது தான் உனக்கு ஆக போகுது, புதுசாக ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சரி ரைட் ஓகே கல்யாணம். மாமனார் என்ன செய்கிறார் கேட்டேன், பெயிண்டர். ஓகே வெரி குட். மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, அவருக்கு இது என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி ஒரு பிள்ளையோட செலெக்ஷன் பாருங்கள். பையனுக்கு 22, பிள்ளைக்கு 17. பொருந்துமா? நான் சொன்னேன் உன் வயசே 17, அவன் வயசு 22. அப்போ 2 பேர் பிஸ்கட் சாப்பிட்டு பால் குடிக்கிற வயசு. போ ஒரு மூலையில் பிஸ்கட் இருக்கு, எடுத்து சாப்பிட்டு பால் குடிச்சிக்கோ. இப்போ இந்த வயசில் என்ன வந்திருக்குங்க, கல்யாண ஆசை. இது படிக்கிற ஸ்டேஜ். படிக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன் இந்த அறிவுரையை. தயவு செய்து திரும்ப திரும்ப உன் காதில் எதிரொலிக்கட்டும். திருமண ஆசை இருந்தால் படிச்சிடாத, படிக்கிற ஆசை இருந்தால் திருமணத்தை யோசிக்காது. இதுதான் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை.